வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெந்தயம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் வெந்தயத்தை இரவில் தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை குடித்து விட்டு வெந்தயத்தையும் மென்று சாப்பிடலாம். இல்லைனா முளைக்கட்டிய வெந்தயத்தை சாலட்டுகளில் சேர்த்தும் எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் குளிர்ச்சித்தன்மை கொண்டிருக்கிறதால இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை நம்முடைய உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோடை காலங்களில் நம்முடைய உடல் சூடெல்லாம் தணிக்கப்பட்டு உடல் நமக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், எந்த விதமான தொந்தரவுகளும் நமக்கு ஏற்படாது. ஸோ வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த அளவு உங்களுக்கு வந்து சரியாக இருக்கணும் இல்லையா? அதனால ஒரு நாளைக்கு 5 முதல் 10 கிராம், சுமார் 1 முதல் 2 டீஸ்பூன் வரைக்கும் அது மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்வது அப்படின்றது உங்களுக்கு பாதுகாப்பானதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க வெந்தயம். வெந்தயம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, அமினோ அமிலங்கள் இவை எல்லாமே இன்சுலினுடைய உற்பத்தியை நமக்கு வந்து தூண்ட ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நமக்கு வந்து மேம்படும் பொழுது ஸோ நம்ம வெந்தயத்தில் இருக்கக்கூடிய இந்த நார் சத்து இதெல்லாம் வந்து கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் உறிஞ்சுவதை தாமதப்படுத்தி சர்க்கரையினுடைய அளவு திடீரென நம்மளுடைய ரத்தத்தில் உயர்வதை தடுத்து கொள்ளலாம். ஸோ இப்போ உடனே உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவு ஹை லெவலில் வந்து உயருது அப்படின்னா அந்த மாதிரிலாம் உயராமல் தடுத்து நிறுத்தி பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்குமே வந்து வெந்தயம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கு. அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து வெந்தயம் வந்து கொண்டிருக்கிறதால குடல் இயக்கத்தை இது நமக்கு வந்து சீராக்குது. கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை இதன் மூலமாக நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமிலத்தன்மை கூட வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பசை போன்ற ஒரு திரவம் இரைப்பையினுடைய சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி நெஞ்செரிச்சல் மற்றும் புண்களை எல்லாத்தையுமே நமக்கு வந்து குறைத்துவிடும். ஸோ இன்னும் குறிப்பாக சொல்ல முடியும்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகளை உடைத்து எளிமையாக செரிமானம் செய்ய வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி வயிறு குடல் இரண்டினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் எப்போதுமே பலமாக வைத்துக் கொள்வதற்கு செரிமானம் தொடர்பான கோளாறுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கெல்லாமே வெந்தயம் உங்களுக்கு வந்து துணை புரியுங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னாலுமே நம்ம வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கும் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கும் வெந்தயம் உதவி பண்ணும். ஸோ இது வந்து தமனிகளில் கொழுப்பு படிவதை தடுத்து அப்போ ரத்த நாளங்களில் அந்த கொழுப்பு படிவுகள் எதுவும் இல்லாததால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு வழங்குறதுக்கு வழிவகை செய்யுது. இதனால ரத்த ஓட்டம் எப்போதுமே சீரான அளவுக்கு இதயத்துக்கு வந்து கிடைச்சிக்கிறதால இதய துடிப்பு எப்போதுமே சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், மீண்டும் வராமல் தடுக்கப்படும். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பிபி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனை அப்படின்றது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அதன் மூலமாக ரத்த ஓட்டம் தடைபடும். இப்போ பிபி ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்பட்டிருப்பது. ஸோ இறுக்கங்கள் இருந்ததுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து உடலுக்கும் செல்லாது, இதயத்துக்கும் செல்லாது. அப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். ஸோ பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் சத்து கொண்டும் அதே போல் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு நார் சத்து கொண்டும் வெந்தயம் இருக்கிறதால கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம் இது ரெண்டுமே எதுவுமே இல்லாமல் நீங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே வெந்தயம் உங்களுக்கு துணை புரியுங்க. எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஓரளவு வந்து நிறைந்திருக்கிறதால எலும்புகளினுடைய அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது. ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டு வலி அல்லது வாதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு மருந்தாங்க ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து செயல்பட்டு எலும்புகளுக்கு வந்து வலிமை கொடுக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் பன்மடங்கு உங்களுடைய உடல் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொண்டு உடலையுமே பலம் பெற வைத்துக் கொண்டு நரம்புகள் தசைகளையுமே நீங்கள் வந்து வலுப்படுத்தி கொண்டு 50-60 வயதுகளில் கூட உடலில் எந்த விதமான தளர்வுகளும் இல்லாமல் குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகளான இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி, கை கால்கள் குத்துவது போன்ற வலி, பேலன்ஸ் வந்து தடுமாறுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எலும்புகளை வலிமை பெற வைக்கணும்னா வெந்தயத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த
எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும், உடல் எடையை வந்து மேலாண்மை செய்து கொள்ளணும் அப்படின்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும் போது அந்த நீண்ட நேரம் நம்மளுடைய பசியை வந்து கட்டுப்படுத்துது. அது காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து தான். ஸோ இது வந்து பசியை நமக்கு வந்து கட்டுப்படுத்தி ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துருங்க. அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். ஸோ இதுக்கு காரணம் வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை வந்து சீராக்கிறதுக்கு வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பசியை கட்டுப்படுத்தி தான் வெயிட் லாஸ் வந்து பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வெந்தயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் அதிக கலோரிகள் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டால் தான் உடல் எடை வந்து இன்னும் இன்னும் அதிகரித்து கொண்டே போகுமே தவிர உங்களுக்கு வந்து குறையாது. ஸோ வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி தேவையில்லாத உணவுகள்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் நிறுத்தி உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கலாம். தேவையில்லாத அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிறதால தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியை தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கெல்லாமே வெந்தயம் உங்களுக்கு துணை புரியுங்க. சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. வெந்தயம் வந்து சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இது வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதுடன் சிறுநீரக கற்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பை குறைக்கிறதாக ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீரக செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கழிவு நீக்க மண்டல வேலை நமக்கு மிகச்சிறப்பாக நடக்கும்போது தான் நச்சு கழிவுகள் வந்து பெருமளவு நம்மளுடைய உடலில் தேங்காமல் இருக்கும். ஸோ நச்சு கழிவுகள் உடலில் பெருமளவு தேங்கலை அப்படின்னாலே பல்வேறு விதமான நோய் தாக்கம் வருவதை நம்ம முன்னாடி தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்றது அர்த்தம். அப்போ பெருமளவு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுவதற்கு கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கப்பட்டு உடலினுடைய வெப்பச்சமநிலையை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளணும். இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஆக விடாமல் சிறுநீரக செல்கள் சேதமடையாமல் பாதுகாத்துக்கொள்ளும். கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக கற்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடும் அப்படின்றது தான் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஆகியால இந்த சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட்டு கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. சரும பராமரிப்பு மேம்படுவதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கிருமி நாசினி பண்புகள் தான். ஸோ இது வந்து சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. முகப்பொருவை நமக்கு சரி பண்ணிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வெந்தயத்தை தூள் மாதிரி நிறைய நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து அரைத்துக்கொள்ளணும். ஸோ அந்த வெந்தய பேஸ்ட் இருக்குங்க இல்லையா, அது வந்து உங்களுடைய முகத்தில் நீங்கள் தடவும் போது ஒரு தடவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிடங்கள் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கூலிங்கான வாட்டரில், ஸோ அந்த குளிர்ந்த நீர் சில் வாட்டரில் உங்களுடைய முகத்தை கழுவிட்டு தூய்மையான துணியில் முகத்தை வந்து துடைக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வாரக்கணக்கில் செய்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக முகப்பொருட்கள் வந்து உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். இது சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களை போக்கி முதுமை தோற்றத்தை வந்து நமக்கு வந்து தடுத்து நிறுத்தி இளமையான தோற்றத்தை தொடர்ந்து நமக்கு வந்து தக்க வைத்துக் கொள்வதற்குமே வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு துணை புரியக்கூடியதாக தான் வெந்தயம் உங்களுக்கு இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த தீப்புண்கள் ஏதாவது ஆறி வந்திருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும் ஆற வைக்கிறதுக்குமே வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். தீக்காயங்கள் அல்லது வீக்கங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வெந்தயத்தை வந்து பொடி மாதிரி செஞ்சு பூசுவது அப்படின்றது விரைவான நிவாரணத்தை நமக்கு வந்து கொடுக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தையும் தாண்டி அந்த சரும நலத்திற்குமே ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியதாக தான் வெந்தயம் இருக்குன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ தொடர்ந்து வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.